கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மணல் குவாரி தொடர்பான ஆவணங்கள் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்களிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அவரோடு பேசலாம். அன்பரசன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து விசாரணை என்னென்ன கோணத்தில் எல்லாம் நடைபெற்று வருகிறது? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த விசாரணை முடிவதற்கு? தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாகிய பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அளவிலான மணல் குவாரி மோசடி தொடர்பாக தற்போது 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். சுமாராக 2 மணி நேரம் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. IAS அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் வரை சென்ற தமிழக அரசு விசாரித்தே தீர்வோம் என உச்சநீதிமன்றம் வரை சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த வழக்கின் பின்னணி என்னவென்றால், கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணற்குவாரி தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஒரு அதிரடி சோதனை நடத்தினார்கள். சற்றொப்ப 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் முடிவில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழக அரசிற்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் அதேபோன்று முறைகேடு செய்யப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 100 கோடிக்கு மேல் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டது அமலாக்கத்துறையால். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நீர்வளத்துறை முதன்மை அதிகாரி முத்தையா என்பவரிடம் 2 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தார்கள். அந்த விசாரணையின் முடிவில் இதில் பல நபர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அதே போன்று பல IAS அதிகாரிகள் உள்ளிட்ட இன்னும் சில அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என அவர் விசாரணையில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் IAS அதிகாரிகளுக்கு, அதாவது அந்த 5 மாவட்ட குறிப்பிட்ட 5 மாவட்டம், அதாவது கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் விசாரணைக்கு வர முடியாது என தெரிவித்திருந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. என்னவென்றால், இந்த வழக்கு தொடர்பாக IAS அதிகாரிகளை விசாரிக்க கூடாது எனவும், வேண்டுமென்றால் வழக்கை தொய்வின்றி நடத்தலாம் எனவும் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. அதே போன்று உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கு தொடர்பாக IAS அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது எனவும், வழக்கு விசாரணை தொய்வின்றி நடத்தலாம் எனவும் தெரிவித்திருந்தது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் IAS அதிகாரிகளை விசாரித்தே தீர்வோம் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த போது இந்த வழக்கு தொடர்பாக தொடர்புடைய 5 மாவட்ட ஆட்சியர்களும் உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும், சம்மன் அளிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா, வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார்கள். குறிப்பாக மணற்குவாரி சம்பந்தப்பட்ட அந்த முறைகேடு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் கொண்டு வரப்பட வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் மணற்குவாரி தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். சரியாக 11 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உள்ளே சென்ற 5 மாவட்ட ஆட்சியர்களிடமும் சரியாக 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த ஆவணங்களில் எந்த ஆண்டு மணற்குவாரிகள் தொடங்கப்பட்டது, எவ்வளவு ஹெக்டேர் பரப்பளவில் மணற்குவாரியானது செயல்பட வேண்டும், அதே போன்று எத்தனை லோடு லாரிகள் ஒரு நாளைக்கு செல்ல வேண்டும், எத்தனை டன் மணல்கள் அள்ள வேண்டும் என்ற பல்வேறு ஆவணங்கள் அதில் இருக்கிறது. குறிப்பாக இந்த முறைகேட்டில் எவ்வளவு ஹெக்டேர் தற்போது பரப்பளவானது விரிந்திருக்கிறது, இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு கோணங்களில் தற்போது 5 மாவட்ட ஆட்சியர்களிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விசாரணையின் முடிவில் தான் இந்த பல்லாயிரக்கணக்கான கோடி மணற்குவாரி மோசடியில் யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது, அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்பது குறித்தான விரிவான தகவல்கள் வெளிவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பரசன், கடந்த 2 மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மணல் குவாரி ஆவணங்கள் தொடர்பாக தொடர்ந்து அவர்களிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் விசாரணைக்கு பிறகுதான் என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்னு தெரிய வரும். நீங்க தொடர்ந்து செய்திகளை சேகரிங்க, பின்னர் பேசலாம். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.